எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. ப்ளீஸ், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது. இல்ல, யாருக்கும் யாரையும் லவ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா அதை சொல்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க இப்படி பப்ளிக்ல சொல்றதுக்கு பதிலா என்கிட்ட தனியா வந்து சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டேன்னு தோணுது. இல்லைங்க, தப்பு தாங்க. என் மேலே தான் தப்பு. நானும் அன்னைக்கு அப்படி செஞ்சிருக்க கூடாது. அறிவில்லைங்க, முட்டா பைய. எனக்கு இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லைங்க. ஆனால் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, நான் என்னைக்கு உங்களை பார்த்தனோ அன்னையிலிருந்து என்னால் எந்த வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலங்க. உங்களை பார்த்தோன்னே தான் எனக்கு லவ்வோட அர்த்தமே புரிஞ்சிச்சிங்க. நானும் சில நேரங்கள் நினச்சி வைப்பேங்க, ஏன்டா நம்ம நீலிமலையில் பிறந்தோம், எதுக்கு சென்னைக்கு வந்தோம், எதுக்கு இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டை வச்சோம். அப்போ எனக்கு காரணம் தெரியலிங்க. ஆனால் எப்போ நான் உங்களை சந்திச்சனோ அப்போ நாங்கள் அதுக்கான காரணமே புரிஞ்சிச்சு. நீங்களும் நானும் மீட் பண்ணுங்கிறது விதி போல இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, போதுங்க. என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க? அது இல்லைங்க, மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டன் போல இருக்கு. என்ன கோபம் வந்தால் ஒரு அறவிங்க, அப்படி அரைஞ்சா கூட எனக்கு சந்தோஷம் தாங்க. ஏன்னா மனசுக்கு பிடிச்சவங்க அரைஞ்சா கூட அது தனி சுகந்தாங்க. ஹலோ, ஏங்க எங்கங்க போறீங்க? ஏங்க நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு அரை கூட அரைஞ்சிக்கலாங்க. என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நம்ம லவ்வுக்கு ஒரு எஸ்ஆர்னோ. நீங்க ஒரு நாள் வெயிட் பண்ணணும். ஒரு நாளா? யா, ஜஸ்ட் ஒன் டே. உங்களுக்கு தாங்க ஜஸ்ட் ஒன் டே. ஆனால் எனக்கு 86,400 செகண்ட்ஸுங்க. எனக்காக வெயிட் பண்ண மாட்டீங்களா? அது இல்லைங்க, உங்களுக்காக நான் வாழ்க்கை ஃபுல்லாக வெயிட் பண்ணுவேன். ஆனால் மனசு படபடன்னு அடிக்குதுங்க. ஏதாவது பதில் சொல்லிட்டீங்கன்னா சொல்கிறேன். I love you. I love you. தேங்க்ஸுங்க. ஐ லவ் யூ டூ. Bye. 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 பாய். பாய்ங்க. இந்த குட்டி மனசுல ஒன்று நினைச்சிட்டாங்க. ஹலோ, சிசிபி ரேகா மேடம், லைன்ல வாங்க. டி நகர்ல ஆ பேசுறேன் மேடம். சாரி கேட்கல. டி நகர் ஏரியால எந்த மேடம்.
என்ன நீ தூக்கம் வரலையா? இந்த நேரத்துல படிச்சுட்டு இருக்கீங்க? சந்தியா ஆ? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப டயர்டா இருக்க நீ, காலையில பேசிக்கலாம் ப்ளீஸ். இல்லம்மா, முக்கியமான விஷயம். என்ன? சந்தியா, நீ வெளிநாட்டுல படிச்சிருக்க, உனக்கு அந்த கல்ச்சர் பிடிச்சிருக்கும், ஃப்ரீடமும் பிடிச்சிருக்கும். அது தப்பு இல்லை. இந்த குடும்பமும் உனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. அண்ணி, ஏதோ முக்கியமா பேசணும்னு சொல்லிட்டு எது பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன வேணும்? இந்த ஃபேமிலி உனக்கு கொடுத்துருக்கிற அந்த ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணிடாதம்மா. நான் என்ன மிஸ்யூஸ் பண்ணேன்? நான் உன்னை அதட்டி சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. எனக்கு உன் மேலே இருக்கிற அக்கறைனால சொல்கிறேன். அந்த ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணிடாத. சரி, நான் என்ன மிஸ்யூஸ் பண்ணேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் அவனை ஒரு பையனோட பைக்கில் போகிறத பார்த்தேன். சோ வாட்? ஒரு பொண்ணு ஒரு பையனோட பைக்ல போறது அவ்வளவு பெரிய தப்பா? இப்பதான் இந்தியால ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, விமென்ஸ் லிபரேஷன்ஸ் அது பேசுறாங்க. நீங்க என்னடா இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்கீங்க? நான் விமென்ஸ் லிபரேஷனுக்கு எதிரானவ கிடையாது. ஆனா அதுக்காக கண்டவனோட ஊர் சுத்துறது தப்பு. பண்ணி, அவன் கண்டவன் இல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம அவனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. எனக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா கரெக்டா தப்பாங்கிறது யார் வேணா சொல்லலாம். அது தப்பா இருந்தா நீ கரெக்ட் பண்ணிக்கணும். அதான் உனக்கு நல்லது. You are old enough to know what's good for you. I well know that. You don't have to tell me that. Got that? சந்தியா, அத பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? அண்ணி அவ உனக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கா. அவ கேட்காம உன்னை யார் கேட்பா? யார் அவ? என்னண்ணா இது? சந்தியா என்ன சின்ன பொண்ணா? அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும்னா? நல்லது கெட்டது தெரிஞ்சிருந்தா இப்படி பேசுவாளா? வாட் இஸ் திஸ்? நடு ராத்திரியில கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இவளை நிறுத்தி வச்சு அவங்க தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கன்னா நீயும் புரியாம பேசுறியானே? ஹே, ரேகா என்ன அப்படி கேட்டுட்டா? அவ ஃபியூச்சர் பாதிக்க கூட நல்லதுக்கு தானே சொல்றா. சந்தியா ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிற அக்கறை நமக்கும் இருக்கு இல்ல? இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா அவன் நல்லவன் இல்ல, அதனாலதான் சந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் அவனோட இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, திஸ் இஸ் யுவர் லிமிட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டுரும். ஏய், யார் கிட்ட பேசுற? நல்ல பேத்துவ. எதுதா பேசுற? என்ன இது நீங்க அப்ப யோசிச்சிருக்கணும். நீ பேசாம பண்றதுக்கு முன்னாடி அப்ப யோசிச்சிருக்கணும். நீ அவளை கெடுக்கற. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற. ஒரு வயசு பொண்ண கை நீட்டி அடிக்கிறது தப்புன்னு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். விடுனே. வா சந்தியா. வயசு பொண்ண நிறுத்தி வச்சு கேள்வி கேக்குறது இல்லாம கை நீட்டுறான். என்ன என் முன்னாடி உன்கிட்ட இப்படி பேசுறேனா? இட்ஸ் ஓகே. சின்ன பொண்ணு தானே, டக்குனு கோவம் வந்துருச்சு. அவ மேல தப்பு வச்சுக்கிட்டு அவ இல்ல, அவ அப்படி பேசினதுனால எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்ல. சின்ன பொண்ணு பரவாயில்ல, பேசிட்டு போறா. ஆனா எனக்கு என்ன கவலைன்னா கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னாளா, அந்த பையனோட நான் இனிமே தொடர்பு வச்சுக்க மாட்டேன், இனிமே மீட் பண்ண மாட்டேன். அதான் வரிங். யார் அவ? நான் சொல்லு ரேகா. இல்ல, காலையில பேசுங்க. காலையில பேசுங்க. ஏய் ரேகா, ஆமா. இல்ல என்னால உடனே வர முடியாது. ஏன்னா புது ஜேசி சின்னது இஸ் கமிங் டு டேக் சார்ஜ்.
महादेव्ये नमः ओं दुर्गाय नमः ओं दुर्गुणेश्वर्यै नमः ओं यशोदागर्भसम्भूताय नमः ओं नारायणवरप्रियाय नमो नमः பேர் நட்சத்திரம் சொல்லுங்க யார் பேர் கட்சனை சின்னதுரை அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி சின்னதுரை நாமதஸ்யாக அஸ்வினி நட்சத்திர மேசராசோ ஜாதாயாக அபியோக சககுடும்பானாம் சமஸ்த வீரிய தைரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிநந்தம் இஷ்டகாமியா தாயே, சித்திகே வீடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், தீவிரவாத சக்தி எல்லாம் அழிஞ்சு போய் மக்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்.